நாமளே போய் பார்த்துட்டு வரலாமா? ஏன் என் மனசு இப்படி அடிச்சது? என்னமா வேண்டி பலார்னு அத்தனை பேர் முன்னாடி அடிச்சார். அவருக்கு இந்த வயசுல இப்படி ஒரு ஆசையா? இது நான் யாருகிட்ட சொல்லுவேன்? யாரு கேட்பாங்க? ஈஸ்வரா, அடே உங்க அத்தானுக்கு வந்த நிலைமைய பாத்தியாடா? ஐயோ, நான் அதை சொல்லலடா. இந்த வயசுல கிளிகிளிப்பு கேக்குது. ஈஸ்வரா, நான் அதை சொல்லலடா. உமானி ஒருத்தி வந்தா, அவளும் இவரும் குசு 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 குசுன்னு பேசினாங்க. உமானி ஒருத்தி வந்தா, அவருக்கு இந்த லெட்டரை கொடுத்தா. தம்பி, நான் அவரை அப்பாவே நினைச்சேன். பெரும் படுபாவியா இருக்காரேடா. இந்த லெட்டர்ல ஏதோ குழப்பம் நடந்திருக்குது. இதை நீ கண்டுக்காத. மாமாவை நான் பாத்துக்கிறேன். நானே பாத்துக்கிறேன். என்னமோப்பா, எல்லாத்தையும் அந்த ஈஸ்வரன் தான் பாத்துக்கணும். கவலைப்படாம நீ போக. அம்மா, நான் எழுதின லெட்டருக்கு பதில் லெட்டர் எழுதிருக்கா? ஐயா, நீங்க அந்த லெட்டர் எழுதலையா? அப்ப அதை யாரு எழுதிருப்பாங்க? எங்க மாமா அந்த புத்தகத்தை எங்கிட்ட கொடுத்து உமாவை பாதியில இருந்து படிக்க சொல்லுன்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த சமயம் பார்த்து உங்க அப்பா வந்தாரு. மாட்டிக்கூட நான் வெளியில போயிட்டேன். இப்பதாங்க எனக்கு புரியுது. உங்க மாமா தான் இந்த லெட்டர் எழுதிருக்கணும். எங்க மாமாவா? வாங்க சார், வாங்க வாங்க. என்ன சார் கையில தாம்பாளம்? கூப்பிடு. ஏ, தாத்தா கிட்ட தான் சொல்லுவீங்களா? உங்க அப்பா கிட்டையும் சொல்லலாம். அவர் அறம்பாரியே கொண்டு வருவாரு. இது கல்யாண விஷயமாச்சே. கல்யாணமா? யாருக்கு மாமா கல்யாணம்? எனக்கு தாண்டா. பொண்ணு கோயம்புத்தூரா வள்ளியூரா? மெட்ராஸ். பேர் என்ன தெரியுமா? உமா. உமா? எந்த உமா? இந்த உமா தாண்டா. நானா? ஆமா உமா. காதல கள்ள சந்திப்புலையும் கடிதத்தினையும் வளர்த்துக்க நான் தயாரா இல்ல. இன்னைக்கு நல்ல நாள். உங்க தாத்தா கிட்ட பேசி நிச்சயதார்த்தத்தை முடிச்சிட்டு போலான்னு வந்தேன். மாமா, அந்த லெட்டர் இருக்க? எந்த லெட்டர்? அதான் நீ கொடுத்த லெட்டர். அதுதான் உமா பதில் எழுதியிருக்காரு. ராஜ்குமார், நீ எங்களுக்கு ஒரு ஆஞ்சநேயர் மாதிரி. நீ டியூஷனுக்கு வந்தனாலதான் எங்க காதல் வளர்ந்து மரமாச்சு. இப்ப கல்யாணமும் நடக்க போகுது. எங்க கல்யாணம் முடியட்டும், உனக்கு ஒரு ஸ்பெஷல் விருந்து தர போறேன். மாமா, நீங்க லெட்டர் கொடுத்தது சரி. ஆனா உமா பதில் எழுதுனது உங்களுக்கு இல்ல. பின்ன உங்க அண்ணனுக்கு நினைச்சியா? உங்க அண்ணன் அப்படித்தான் நினைச்சிட்டு லவ லவ நடிச்சுக்கிறாங்க. டேய், அந்த லெட்டர் எனக்கு வந்ததுடா. சொல்றது பூரா கேளு மாமா. அது உமா எனக்கு எழுதுன லெட்டர். இவன் ஒருத்தன் யாராவது ஒரு பொண்ணு லெட்டர் எழுதிட்டா தனக்கு வந்ததா நினைச்சுக்கிட்டு லோ லோ லோன்னு அலையவான். உமா, இவனுக்கு விஷயத்தை நீயா சொல்லக்கூடாதா? விஷயத்தை அவருக்கு விளக்கிட்டேன். புத்தகத்துக்குள்ள நீங்க வச்சிருந்த லெட்டரை அவர் எழுதுனதா நினைச்சுதான் நான் பதில் எழுதினேன். நீங்க தான் புரியாம பேசிக்கிட்டு. நல்ல ஜோக் அடிக்கிற. யாராட்ட ஜோக் அடிக்கணும் உனக்கு புரியலையே. நீங்க என்ன சொல்றீங்க? ஏற்கனவே காது கேட்கலங்கிற தாழ்வு மனப்பான்மையில வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். நீ பாட்டுக்கு விளையாட்டுக்கு உங்களை காதலிக்கிறேன்னு சொல்ல அதான் கற்பனை பண்ணி மனக்கோட்டை கட்ட. கடைசியில உண்மை தெரிஞ்சா அவன் மனசு என்ன பாடுபடும். இப்படி எல்லாம் விளையாடக்கூடாது உமா. நான் விளையாட்டுக்கு சொல்லலீங்க, உண்மையிலேயே நான் அவரை காதலிக்கிறேன். உமா? ஆமா, நான் அவரை தான் கல்யாணம் செஞ்சுக்க போறேன். ஏன் சிரிக்கிறீங்க? ஏன் காதலி ஏன் கண்ணு முன்னாடியே இன்னொருத்தரை கட்டிக்க போறேன்னு சொன்னா எனக்கு திருப்பி வராதா? நான் உங்க காதலியா? இல்லையா? என்ன சார் இப்படி சொல்றீங்க? நான் உங்களை காதலிக்கிறேன்னு எப்பவாவது உங்ககிட்ட சொல்லியிருக்கேனா? உமா, உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறவ வாழ்க்கை பூரா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம்னு சொன்னீங்க. கல்யாணம் பண்ணிக்க போறவனதான் சொன்னேனே தவிர அது நானும் சொல்லலையே. உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா பொழுது போறதே தெரியலன்னு அடிக்கடி சொல்லுவீங்க. ஒரு தங்கச்சி கூட அண்ணன் கிட்ட இப்படி சொல்லலாமே. இப்பவும் சொல்றேன், சிரிக்க சிரிக்க பேசுற உங்களை எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. உமா, இது எப்படி இருக்கு தெரியுமா? கப்பல்ல இருந்து ஒருத்தன் தவறி கடல்ல விழுந்துட்டான். அவனுக்கு நீச்சல் தெரியாது. ஐயோ மூழ்க போறேன்னு துடிக்கிறான். அப்ப கப்பல்ல இருக்கிறவன் பரவாயில்லப்பா, கடலுக்கு அடியில போனா முத்து கிடைக்கி எடுத்துக்கன்னு சொன்னானா. எப்படி இருக்கு ஜோக்கு? திருப்பு வரல? திருப்பு வரலையா? நான் உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல உமா.
தாத்தா கிட்ட பேசி நிச்சயதார்த்தத்தை பண்ணிட்டு போலாம்னு இதையெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். உமா, திரும்ப இதெல்லாம் வெளியே எடுத்துட்டு போறது அவ்வளவு நல்லதா இல்லை. இந்தாம்மா, இதை வச்சுக்க. ஏன் தயங்குற? ஒரு அண்ணன் கூட தங்கச்சிக்கு பூ கொடுக்கலாமே, வாங்கிக்கம்மா. ஐயோ, 1 ரூபா வேஸ்ட் பண்ணாம சட்னி அரைச்சி சாப்பிடுமா. உமா, இந்த சந்தோஷத்துல சாப்பிடாம வந்துட்டேன். பசிக்குது. இந்த பழத்தை நான் சாப்பிட்டுக்கிட்டா? தங்க வைக்கிற விலைக்கு ராஜ்குமார், நீயே போடுப்பா. மாமா, என்ன தப்பா நினைக்காதீங்க மாமா. நீதான் என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்க. என்ன மாமா சொல்றீங்க? நான் உன் மானை இல்ல, உன் சிங்கப்பூர் மானை கள்ளக்கடத்தல மாத்தி கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். நான் ஒரு பிளாட்ஃபார்ம். நான் செஞ்ச ஒரு சிறு தவறுனால உங்க அப்பாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, கடனாளி ஆயிட்டார். அதனால இந்த குடும்பத்துக்கு உதவி செய்யணும்னு இங்க வந்தேன். வந்த இடத்துல உமாவை சந்திச்சேன். உமா என்ன காதல் பண்றதா நம்பி வள்ளியூரையும் கோயம்புத்தூரையும் ஏமாத்தி பணம் சம்பாதிச்சு. இனிமே இந்த குடும்பத்துக்கு நான் உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், உமாவுக்கு நீ மாப்பிள்ளை ஆயிட்ட. நான் வர்றேன். மாமா, எங்களை விட்டுட்டு நீ எங்க போற? அந்த கோயம்புத்தூரும் வள்ளியூர் வந்தா என்னால எப்படி சமாளிக்க முடியும்? பிறரை ஏமாத்தி தான் வாழணும்னு நினைக்கிறவன் என்னைக்காவது ஒரு நாள் ஏமாந்து போவாங்கிறதுக்கு நானே உதாரணம் ஆயிட்டேன். இனிமே நான் யாரையும் ஏமாத்துறதா இல்ல. நான் வரேன். நீங்க இல்லன்னா எங்களுக்கு கல்யாணமே நடக்காது. நாங்களும் உங்க கூட எங்கேயாவது வரோம். இதெல்லாம் அது வம்பா போச்சு. கிணறு தோட்ட பூதம் பரப்பிடுச்சு. முடிச்சு போட்டு விட்டது நீங்க தானே. அவுத்து விடு மாமா. முடிச்சு அவுத்தது தப்படா. நீ உமா கழுத்துல 3 முடிச்சு போடணும். அவ்வளவுதானே? அவ்வளவுதான். முடி ஏற்பாடு பண்றேன். இன்னைக்கு நல்ல நாடுறா. உமா விரல்ல நீயே மாட்டி விடுறேன். வலகை நீட்டுமா. மாங்கல்யம் தந்துனானே நவ ஜீவன ஹேதுனா கண்டே பத்ம கண்டே பூம அகண்டே பூம அகண்டே பூம அகண்டே பூம அதரின்னல் நல்லோ அதரின்னல்லோ. என்னடா அண்ணன் ஆராதனம் பண்றத பார்த்தா வீட்டுல யாரும் இல்லையோ? ஆமாங்க, ஐயாவும் அம்மாவும் திருப்பதிக்கு போயிருக்கிறாங்க. சின்ன ஐயா டிவிக்கு போயிருப்பாரு. சமயக்காரங்கிறத மறந்துடாத. அதுதான். ஆமா, குடிக்க என்ன வச்சிருக்க? சிகரெட் இருக்கு. ஏன் சிகரெட் மாதிரி இருக்கு? உன் வாய்க்கு ஒரு சிகரெட்டா? உங்களுக்கு குடிக்கு பொண்ணு வராதா? ஐயோ, நம்ம வீட்டுல ஏதாவது பொறுக்கிட்டு போயிட போறாரு. நீ சமையல் அறைக்கு போ. அங்கேயே போட்டு கொண்டு வரல. பக்கத்து விட்டு பரமசிவம் பத்திரிகையில படிச்சு சொன்னான். என்ன பயிர் வர போகுதுன்னா? இல்ல, மாப்பிள பாஸ் ஆயிட்டான்னு சொன்னா. பேப்பர்ல வரதெல்லாம் நம்பிக்கா வந்தீங்க. அச்சுப்பிழ நம்பர் மாறி போச்சு, அதனால ராஜ்குமார் ஃபெயில். அடுத்த பேப்பர்ல வந்தா என்ன பண்ணுவீங்க? இந்த நேரம் உனக்கு பாட்டு. தம்பி, நான் சொல்றேன் கேளு. என் பொண்ணுக்கு கண்ணு நல்லா இருக்கும் போதே கல்யாணத்தை முடிச்சிருவோம். இப்பவே காலேஜரமா அவ்வளவு நீட்டமா தள்ளி போட வேணாம்னு சொல்றேன். ராஜ்குமாருக்கும் உங்க பொண்ணுக்கும் கல்யாணம் நிச்சயம். அது போதும், அது போதும். ஆனா நான் சொல்றபடிதான் நீங்க கேட்கணும். நீ சொல்றபடிதானப்பா நான் கேட்கிறேன். மாசம் 2000 ரூபாய் அனுப்புறேன். என்னங்க பையன் 2000? சோலாப்பூர் சொக்கலிங்கம், சென்னிமலை சேதுராமலிங்கம் இவங்க எல்லாம் மாப்பிள படிப்பு செலவுக்கு 10,000 தாரு 15,000 தாருன்னு பதறாங்க. இந்த புரோக்கர் கல்யாணம் உங்க குடும்ப நிலைமையை எடுத்து சொல்லி, எப்பா அவர் குப்பத்தொட்டியா பொறுக்கி சேர்த்த காசு. நான் குப்பத்தொட்டியில காசு பொறுக்கலப்பா, பேப்பர் பொறுக்கினேன். அதை விட மாட்டோம். அவ்வளவு மோசமான குடும்பத்துல விளக்கேற்றி வைக்கணும் அப்படின்னு ஆள் இல்லாத இடத்துல கூட்டிட்டு போய் என் காலில் விழுந்தான். எனக்கோ இறங்கின மனசு. சரி, போனா போகுது, நம்மளால ஒரு பக்கம் எரியட்டுமே. எரியட்டுமா? என்ன விளக்கு? அது மட்டும் இல்ல, மாப்பிள்ளையுடைய அண்ணன் உங்களை பத்தி எக்கச்சக்கமா சொல்லியிருக்கிறார். கோயம்புத்தூர் சம்பந்தம் அருமையான சம்பந்தம், அவர்கிட்ட கருப்பு பணம் வெள்ளை பணம் எக்கச்சக்கமா இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். நீங்க போற போக்க பார்த்தா இந்த சம்பந்தத்தை இழந்துருவீங்க. தம்பி அப்படி எல்லாம் சொல்லாதப்பா, உன் சொல்படி கேட்கிறேன்ப்பா. வேணும்னா அந்த 2000 சேர்த்து இன்னொரு 1000 அனுப்புறாம்பா. நீங்க எப்படி இங்க? மாப்பிள பாஸ் ஆயிட்டான்னு கேள்விப்பட்டேன். பஞ்சாங்கத்தை பார்க்கத்தான் சம்புதான். இன்னொரு வம்பு வந்துகிட்டு இருக்கு. வள்ளியூர் குடைவெள்ளர் வராது. வள்ளியூர் வருதா? வள்ளியூர் கொடையா? இல்லங்க, வள்ளியூர்ல குடைவெள்ளர் குருமூர்த்தின்னு ஒரு பெரிய பணக்காரரு, அவருக்கு ஒரு பொண்ணு. அதையும் நாங்க போய் எடுத்தாரா? நீ போய் வள்ளியூர் பிரேக் போட்டு வை. எதுக்கப்பா பிரேக் போடுறது? காலைல கிரீசர் தடவிட்டு வர்றானா? அவர் ஏன் தடவிட்டு வர்றாருன்னா, எங்க மாமா அவங்க ஊருக்கு போய் உன் பொண்ணு என் தம்பிக்கே கொடுக்கணும்னு சத்தியம் வாங்கிட்டாரு. ஐயோ, அப்ப என் பொண்ணுடைய கேதி உங்க நல்ல காலம் பாருங்க. அவங்க ஊர்ல ஐயனார் கோயில்ல ஆடு வெட்டும் போது இந்த பொண்ணு குறுக்க போயிடுச்சு. வெட்டி இந்த பொண்ணு மேல விழுந்துருச்சு. அந்த ரத்த கலவையை பார்த்த உடனே அவங்க அப்பாவுக்கு புத்தி சுவாதீனம் எல்லாம் போச்சு. சரி, அவங்க அப்பனையும் நிக்க வச்சு வெட்ட வேண்டியதானே?
அருவா மலைக்கு போச்சுன்னு விட்டுட்டாங்க. அதுல இருந்து மாசம் ஒரு வாட்டி இங்க வருவாரு. வந்து என் மகளுக்கும் ஓன் தம்பிக்கும் கல்யாணத்தை பண்ணி வை, என் மகளுக்கும் ஓன் தம்பிக்கும் கல்யாணத்தை பண்ணி வை அப்படின்னு உளரும். 4 நாள் தங்கும், அப்புறம் போயிடும். இவ்வளவுதான். உட்காருங்க. அவ்வளவுதானே? ஒண்ணும் வேற பயம் ஒண்ணும் இல்லையே. இருக்குதுங்க. என்னது? அது அடிக்கடி சிரிக்கும், நீங்களும் சிரிக்கணும். அது சொன்னதையே நீங்களும் சொல்லணும். இல்லாட்டி ஆபத்து. என்ன ஆபத்து? அது வரும்போது ஒரு கொடையோட வரும். என்ன அது எனக்கும் சேர்த்து குழப்படி நான் சொல்ல போறேன். ஐயோ, அந்த கொடையில தாங்க ஆபத்து இருக்குது. சிங்குமா? ஆமா. அதுக்கு எதிரில யாராவது ஷூ போட்டுக்கிட்டு இருந்தா அதுக்கு பிடிக்காது. அப்படியா? நான் ஷூ போட்டிருக்கேனே. அதனாலதான் சொல்றேன். அது கொடைய விரிச்சிருச்சுன்னா கோபம் வருதுன்னு அர்த்தம். உடனே ஷூவை கழட்டி நீங்க பக்கத்துல வச்சுக்கணும். இல்ல கொடையாலேயே குத்திரும். பலவே ஆஸ்பத்திரியில இருக்கான். என்னப்பா தொல்லை இது? ஒரு பொண்ணை பெற்றதுக்காக கொடைக்கு பயப்படுவேனா, குத்துக்கு பயப்படுவேனா, உன்னுடைய சத்தத்துக்கு பயப்படுவேனா?